Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. இந்த வீடியோவில் நம்ம மே 4th டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் தான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதன் மூலமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், பேங்க்கு, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. What is Butola Nach? Option A, traditional string puppet theatre from Assam. Option B, art form used to take the messages related to COVID-19. Option C, Butola Nach is used to perform scenes from the epics such as Ramayana. Option D, all. இதோடைய ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆல். அதாவது புட்டாலா நாச் அப்படிங்கிறது வந்துட்டு அஸ்ஸாமில் ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய பப்பட் தியேட்டர். இது வந்து ஜென்ரலாக ராமாயணா மகாபாரத கதை தான் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அஸ்ஸாம் கவர்மெண்ட்டு இதை COVID-19க்கான மெசேஜஸ், அதாவது என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் மெசேஜை பரப்புறதுக்காக இந்த புட்டாலா நாச் அப்படிங்கிற பப்பட் தியேட்டர் ஷோவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆல். விச் ஸ்டேட் இன்ட்ரடியூஸ்ட் கோபபந்து சம்படிகா ஸ்வஸ்தியா பீமா யோஜனா? ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி பீகார், ஆப்ஷன் சி ஒடிசா, ஆப்ஷன் டி மத்திய பிரதேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி ஒடிசா. ஸோ இந்த கோபபந்து சம்படிகா ஸ்வஸ்திய பீமா யோஜனா அப்படிங்கிறது ஜேர்னலிஸ்ட்டுக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்துட்டு 2018 வந்துட்டு ஒடிசா கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2 lakh rupees வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்காக இருப்பாங்க. இந்த கோபபந்து அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால் பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோபால் பந்த் தாஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய ரிஃபார்மர், சோஷியல் ஒர்க்கர், ஆஸ் வெல் அஸ் ஜேர்னலிஸ்ட், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், இப்படி வந்து நிறைய வேலைகள் செஞ்சவர். ஸோ இவர் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னே சொல்கிறாங்க ஒடிசாவில். ஸோ அவருடைய பெயரில் கோபால் பந்து சம்படிகா ஸ்வஸ்திய பீமா யோஜனா அப்படின்னு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ஏன் இப்போ நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற நம்ம மீடியா பர்சன்ஸையும் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் COVID-19 ஃப்ரண்ட்லைன் வாரியர் தான் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான் இது. வாட் இஸ் சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ப்ரெசன்ஸ் SEP பிரின்சிபல்? Option A, taxing the global digital economy. Option B, to tax the income of non-residents. Option C, it includes download of software or data. Option D, all. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் தான். ஸோ இந்த சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ப்ரெசன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவலில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்தியாவில் வந்துட்டு டிஜிட்டைஸ்டாக அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு இந்தியாவில் எந்த டேக்ஸுமே பே பண்ணுறதில்ல. ஸோ அதுக்காக இந்த சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் ப்ரெசன்ஸ் அவங்க இருக்கிறனால அவங்கள டேக்ஸ் பே பண்ண வைக்கிறதா வந்துட்டு இந்த ஸ்கீம். அடுத்து அசாம்ஸ் ஃபஸ்ட்டு ஃபீமேல் IAS ஆஃபீஸர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக அவங்க இறந்துட்டாங்க. தட்ஸ் வை வி ஆர் கோயிங் டு சி. ஆப்ஷன் ஏ மாலினி வித்யா, ஆப்ஷன் பி ஷாருல் வினோனி, ஆப்ஷன் சி கிரண் பேடி, ஆப்ஷன் டி பாருல் தேபி தாஸ். ஆன்சர் பாருல் தேபி தாஸ். இவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா அஸ்ஸாம்லேருந்து வந்த ஃபஸ்ட்டு ஃபீமேல் IAS ஆஃபீஸர் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அடுத்து விச் கண்ட்ரி பார்ட்டிசிபேட்டட் இந்தியாஸ் ரீசெண்ட் 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக்? இந்த 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டு மினிஸ்ட்ரி ஒரு நாட்டிலிருந்தும் இந்தியாவோட ஒரு நாடு, 2 பேரும் சேர்ந்து வந்து ஒன்றா உட்காந்து பேசுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ USA, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி கனடா, ஆப்ஷன் டி பிரேசில். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் ரீசெண்டாக உட்காந்து இந்த 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக்ல பேசியிருக்காங்க. இந்த 2 மினிஸ்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர் அண்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர். இவங்க 2 பேரும் தான் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க.
அண்ட் குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யுஎஸ்ஏ அண்ட் ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா இந்த 4 நாடுகள் மட்டும் வந்துட்டு ஒரு டைப் வச்சிருக்காங்க. அதான் வந்து குவாட் மெம்பர்ஸ் கண்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த 4 நாடுகள் இல்லாமல் வெளியிலிருந்து குவாட் கண்ட்ரி இல்லாமல், அதாவது நான் குவாட் மெம்பர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கூட 2+2 டயலாக் வந்து இந்தியா பேசியிருக்கு. இதுக்கு முன்னாடி எப்போவுமே 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக் அப்படிங்கிறது இந்த குவாட் மெம்பர் கண்ட்ரிஸ் கூட தான் இந்தியா வந்து உட்காந்து பேசும். ஸோ யாரான்னு பார்த்துக்கோங்க, யூஎஸ், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. Dash declares the end of Ebola outbreak. Option A Congo, Option B Kenya, Option C Tanzania, Option D Guinea. Answer Congo. ஸோ காங்கோவில் தான் இப்போ ரீசெண்டாக எபோலா அவுட் பிரேக்கை வந்துட்டு முடிச்சிட்டோம், ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தி அவுட் பிரேக் தட் அக்கர்ட் இன் 2018 to 20, அதாவது 2018லேருந்து 20 வரைக்கும் பயங்கரமாக இந்த எபோலா வந்து இருந்துட்டு இருந்துச்சு. பட் எபோலா வந்து இப்போ ரீசெண்டாக வந்த வைரஸ் கிடையாது, 1976லேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலைசா, சீரம் நியூட்ரலைசேஷன் டெஸ்ட்டு, பிசிஆர் ரன்னிங், இது மூலமாக நிறைய டெஸ்ட் இருக்கும், அது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எலைசா அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக எய்ட்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டு. ஸோ அதுவும் வந்து எபோலா இருக்கா இல்லையாங்கிறதுக்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ கினியா அப்படிங்கிற நாடும் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக எபோலா எபிடமிக்கால் பாதிக்கப்பட்டு அதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடு. ஆல்ரெடி கொரோனா அப்படிங்கிறது போயிட்டுருக்கு, கினியா வந்துட்டு எபோலாக்காகவும் போராடிட்டுருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்லேருந்து மனிதர்களுக்கு வந்ததுங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் டு ஹியூமன் வந்து இப்போ பயங்கரமாக வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரீசன். காங்கோ வந்து இப்போ ரீசெண்டாக எபோலா அவுட் பிரேக்கே எங்கள் ஊரில் இல்லை, ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து which is the light form of uranium? So lightest form of uranium கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ யுரேனியம் 214, ஆப்ஷன் பி யுரேனியம் 235, ஆப்ஷன் சி யுரேனியம் 238, ஆப்ஷன் டி யுரேனியம் 240. ஆன்சர் யுரேனியம் 214. ஸோ ரீசெண்டாக தான் வந்துட்டு இந்த லைட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யுரேனியத்தை சயின்டிஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ரிவீல்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அன் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். The alpha particle are those particles that gets ejected from radioactive elements as they decay. அதாவது ஒரு பொருள் வந்துட்டு இறந்து போகுது அப்படின்னா, அதாவது அது டீகே ஆகுது அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் தான் வந்துட்டு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் இன் யுரேனியம் 214 வாஸ் கிரேட்டர் தென் தி நியூக்ளியர் ஃபோர்ஸ் இன் அதர் ஐசோடோப்ஸ். ஸோ யுரேனியமோட மற்ற 238லையோ 235ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த லைட்டர் ஃபார்மான யுரேனியம் 214ல் அதிகமான ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ண புதுசாக உருவாக்குன ஒன்று தான் வந்து யுரேனியம் 214. Who is appointed as an acting chairman of National Human Rights Commission? ஸோ இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஆக்டிங் சேர்மனாக ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ஜஸ்டிஸ் பாராஃபுல்லா சந்திரா, ஆப்ஷன் பி ஜஸ்டிஸ் கர்ணன், ஆப்ஷன் சி ஜஸ்டிஸ் ஏகே சிங், ஆப்ஷன் டி நன். ஆன்சர் ஜஸ்டிஸ் பாராஃபுல்லா சந்திரா. Who is the Asian Development Bank's கவர்னர் ஃபார் இந்தியா? ஸோ இந்தியாவுக்காக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய கவர்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற கவர்னர். ஆப்ஷன் ஏ நிர்மலா சீதாராமன், ஆப்ஷன் பி சக்தி காந்தா தாஸ், ஆப்ஷன் சி அரூப் ராஜ், ஆப்ஷன் டி கே விஜயராகவன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிர்மலா சீதாராமன். ஸோ நிர்மலா சீதாராமன் தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இப்போ காலகட்டங்களில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. எப்போவுமே இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய கவர்னர், இந்தியாவுக்கான கவர்னராக இருப்பாங்க. ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் எப்போவுமே வந்துட்டு மெம்பர் கண்ட்ரிஸுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து கவர்னர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. So she recently participated in the governance seminar on cooperation for a resilient future. இப்போ ரீசெண்டாக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய செமினார் நடந்திருக்கு கவர்னர்ஸ்க்காக
கோஆப்ரேஷன் ஃபார் எ ரெசிலியன்ட் ஃபியூச்சர் அதில் வந்து நிர்மலா சீதாராமன் இந்தியாவுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இட்ஸ் அ ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க். அதாவது ஏஷியன் ரீஜனை வந்து டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே கொண்டு வந்த பேங்க்கு. 1966 டிசம்பர் 19லேயே வந்துட்டு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில், மணிலா ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் வேர்ல்டு பேங்க் மாதிரி தாங்க. இதோட ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாமே வேர்ல்டு பேங்க்கில் எப்படி இருக்கோ அதே போல தான் இருக்கும். பட் ஆனால் இது ரீஜனல் பேங்க்கு. வேர்ல்டு பேங்க்குங்கிறது உலகத்துக்கு எல்லா கண்ட்ரிஸ்க்குமே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பேங்க்கு. பார்க்கர் சோலார் ப்ரோப் இஸ் சென்ட் பை டேஸ். ஆப்ஷன் ஏ இஸ்ரோ, ஆப்ஷன் பி நாசா, ஆப்ஷன் சி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஆப்ஷன் டி ஜப்பான். ஆன்சர் நாசா. ஸோ பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னை ரிசர்ச் பண்ணுறதுக்காக நாசா அனுப்பின ஒரு சேட்டிலைட். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிடெக்டட் எ நேச்சுரல் ரேடியோ சிக்னல். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிறது வீனஸுடைய அட்மாஸ்பியருடைய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ வீனஸ்க்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து ஹீலியோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னுடைய அவுட்டர் சைடில் வந்துட்டு ரிசர்ச் பண்ண போகுது. ஸோ இந்த நேச்சுரல் ரேடியோ சிக்னல் வந்ததன் மூலமாக என்ன நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் தி வெனிசியன் அட்மாஸ்பியர் இன் நியர்லி 30 years அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நேச்சுரல் ரேடியோ சிக்னல் வந்ததன் மூலமாக மெயினாக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா சன்னுடைய அட்மாஸ்பியர் வீனஸில் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வீனஸோட அட்மாஸ்பியரில் இந்த கடந்த 30 வருஷத்தில் டைரக்ட் மெஷர்மெண்ட் பண்ணி நேச்சுரல் ரேடியோ சிக்னல் ரிசீவ் பண்ணதே இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கர் சோலார் ப்ரோப் வில் ட்ராவல் த்ரூ தி சன்ஸ் அட்மாஸ்பியர் closer to the surface than any spacecraft before it. அதாவது இது வரைக்கும் சூரியனை ரொம்ப கிட்ட போய் பார்க்காத அளவுக்கு ரொம்ப கிட்ட போய் பார்க்க போகிறது, ரிசர்ச் பண்ண போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கர் சோலார் ப்ரோப் நாசா சென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேர் இஸ் கச்சின் பீப்புள் பிரசன்ட். ஆப்ஷன் ஏ மியான்மர், ஆப்ஷன் பி சைனா, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி ஆல். ஆன்சர் ஆல். ஸோ மியான்மர், சைனா, இந்தியா இந்த 3 நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு இன மக்கள் தான் வந்துட்டு கச்சின் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் இவங்களை பற்றி ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மரில் மிலிட்ரி கவர்மெண்ட் நடக்குது. அதற்கு எதிர்த்து போராடக்கூடியவங்களாக ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடியவங்களாக இந்த கச்சின் பீப்புள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ மியான்மர் அப்படின்னாவே இன்னொருத்தங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரைபல் பீப்புள்னு பார்த்தீங்கன்னா ரோஹிங்யா ட்ரைப்ஸு. ஸோ அவங்களும் வந்து எப்பவுமே நியூஸில் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கச்சின் பீப்புள் அப்படிங்கிறவங்க மிலிட்ரி கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுறாங்க. ஸோ தே ஆர் அ கான்ஃபெடரேஷன் ஆஃப் எத்னிக் குரூப்ஸ் ஹூ இன்ஹிபிட்டட் தி கச்சின் ஹில்ஸ் இன் நார்தர்ன் மியான்மர், Northeast India and China. Which institute applied Sutra model to predict the COVID graph in India? Option A IIT Kanpur, option B IIT Hyderabad, option C both A and B, option D IIT Madras. ஸோ இந்த சூத்ரா மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசப்டபிள் அன்டிடெக்டட் டெஸ்டட், தட் இஸ் பாசிட்டிவ் அண்டு ரிமூவ்ட் அப்ரோச். ஸோ இந்த மாடலை வந்துட்டு வச்சு கோவிட் கிராஃபு இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத யார் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர் அண்ட் ஐஐடி ஹைதராபாத். ஸோ ஆப்ஷன் சி ஆன போத் ஏ அண்ட் பி தான் வரும். ஸோ இந்த சூத்ரா மாடல் வச்சுட்டு கோவிட் வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேர் சசப்டபுளாக இருக்காங்க, யாரெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கிராஃபிக்லாம் வந்துட்டு ஐஐடி கான்பூர் அண்டு ஹைதராபாத் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. Who introduces vaccine finder tool on mobile app in India? Option A Google, option B Facebook, option C Instagram, option D IIT. Answer Facebook. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் கூட சேர்ந்து வேக்சின் ஃபைண்டர் டூல் அப்படிங்கிறத ஃபேஸ்புக் ரீசெண்டாக அதோட ஆப்பில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எந்த இடத்துல வேக்சின் வந்து கிடைக்கும் அப்படின்னு பீப்புள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி பை யூஸிங் ஃபேஸ்புக் ஆப் தே கேன் கெட்
வேக்சின். அதுக்காக தான் வந்து இந்த வேக்சின் ஃபைண்டர் டூல் அப்படிங்கிறத ஃபேஸ்புக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட சேர்த்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் வந்துட்டு இதுக்கு நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 17 லாங்குவேஜில் வந்து இந்த வேக்சின் ஃபைண்டர் டூல் வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ ஃபேஸ்புக் வச்சுருக்கிறவங்கெல்லாம் இந்த வேக்சின் ஃபைண்டர் டூலை யூஸ் பண்ணி ஈஸியாக எங்கே வேக்சின் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போய் அவங்க ரீஜியனில் அவங்க வேக்சின் போட்டுக்கலாம். April 4 celebrated as option A World Asthma Day, option B Coal Miners Day, option C both, option D none. Answer both. ஸோ April 4 வந்து வேர்ல்டு ஆஸ்துமா டே அண்டு கோல் மைனஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவும் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷத்துக்கான வேர்ல்டு ஆஸ்துமா டேக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கவரிங் ஆஸ்துமா மிஸ்கன்செப்ஷன்ஸ். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.